அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் குர்ஆனிய சிந்தனை ஜுஸு அம்மா தஃப்சீர் சூரத்துல் ஃபாத்திஹா தொடர். சூரா ஃபாத்திஹா இறை வசனங்கள், ஆனால் அவை மனிதன் பேசும் வடிவை பெற்றுள்ளன. மனிதனின் பிரார்த்தனையாகவும் அவை அமைந்துள்ளமை இங்கே அவதானிக்கத்தக்க இன்னும் ஒரு முக்கிய அம்சமாகும். அல் குர்ஆனின் வேறு சில இடங்களிலும் மனிதன் பேசுவது போல் வசனங்கள் அமைந்திருப்பதை அவதானிக்க முடியும். எனினும் ஒரு முழு அத்தியாயமே இப்போக்கில் அமைந்திருப்பது சற்று வித்தியாசமானது என்பதில் சந்தேகமில்லை. சூராவின் சொற்களும் வசனங்களும் தரும் கருத்துக்களை விளங்கும் முன் சூராவின் இந்த வசன ஓட்டம், கருத்து சொல்லும் முறை உணர்த்த விரும்பும் உண்மைகளை புரிந்து கொள்ளல் மிகவும் முக்கியமானது. கீழே அவை தரப்படுகின்றன. முதலாவது, மனிதனாக இங்கே பேசுகிறான். எனவே சூரா சொல்லும் இக்கருத்துக்கள் யாவும் மனிதனின் இதய குரலாய் அமைந்துள்ளன. அவை அனைத்தும் அவனது அறிவின் முடிவுகள். பிரபஞ்சத்தையும் வாழ்வையும் மனிதனையும் ஆராயும் போது மனித அறிவு இம்முடிவுகளுக்கே வரும். இரண்டாவது, மனிதன் பிரார்த்தனை வடிவில் இங்கு பேசுவது சூராவின் இன்னொரு முக்கிய அம்சம். பிரார்த்தனையில் சேர்த்தன்மை இருப்பதில்லை. அது உளப்பூர்வமானதொரு வேண்டுகோள். அது உணர்ச்சி பூர்வ நிலை. அறிவால் பெற்ற உண்மைகளை உள்ளம் ஏற்று அவற்றோடு உறவாடும் நிலை. மூன்றாவது, அல் குர்ஆன் இறை தூது. அல்லாஹ்வே பிரபஞ்சத்தின் தலைவனே, அதன் ஆசிரியன். எனினும் இறை தூது என்பது ஒரு கருத்து திணிப்பு அல்ல, மனித பிரார்த்தனையின் விளைவு அது என்கிறது சூரா. அல்லாமா அப்துல்லா தர்ராஜில் அதனை கீழ்வருமாறு சொல்லலாம். அதி உன்னத இறை நாவலன்றி இறை நம்பிக்கை கொண்ட மாநிலத்தில் நாவால் மொழியப்பட்டதாக காட்டப்படும் அல் குர்ஆனின் ஒரே ஒரு சூரா ஃபாத்திஹா மட்டுமே. இது வானத்தை நோக்கும் ஒரு கூட்டு மன இயக்கத்தையே காட்டுகிறது. ஆனால் அடுத்த சூறாக்கள் அதன் எதிர்ப்பக்க இயக்கத்தை, வானத்திலிருந்து அனுப்பப்படும் அற்பிரவாக இயக்கத்தை காட்டுகின்றன. இவ்வாறு நாம் அல் குர்ஆனை மொத்தமாக நோக்கும் போது அது இரு தரப்பினரது நெருங்கிய உரையாடலாக காணப்படுகிறது. சூரா அல் ஃபாத்திஹா ஒரு தரப்பு, ஏனைய சூறாக்கள் அடுத்த தரப்பு. சூரா அல் ஃபாத்திஹா கேள்வி, அடுத்த சூறாக்கள் அதற்கான பதில். ஃபாத்திஹா நேர்வழியை வேண்டல், அடுத்த சூறாக்கள் வேண்டப்பட்ட நேர்வழி. நான்காவது, நேரான பாதையை காட்டுவாயாக என்ற பிரார்த்தனைக்கு பதிலே அல் குர்ஆன். அல் குர்ஆனிலிருந்து பயன்பெற வேண்டுமானால் இப்பிரார்த்தனை மனநிலையோடு அதனை அணுக வேண்டும் என்பதையே இது காட்டுகிறது. அதாவது நேர்வழியை தேட அதனை படிக்க வேண்டும். அல்லாஹ் பேசுவதை செவிமடுக்க வேண்டும். இதுவே அல் குர்ஆனை படிக்க ஆராய கையாளப்பட வேண்டிய அடிப்படை முறையே ஆகும். எவற்ற வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.